யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இப்போ சரியான வெயில் என்றபடியாக நாங்கள் வெயில் காலத்துக்கு ஏற்ற 3 விதமான பானகங்கள் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அன்னாசி பழம், சீனி, உப்பு, ஐஸ் தண்ணி, இஞ்சி, தேசிக்காய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அன்னாசி பழத்தை சீவுவோம். இந்த தடல் இதெல்லாம் போதாண்டி சின்ன சின்ன சீவிக்கொண்டு வெட்டிக்கொண்டு வருவோம். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குறபடியாக அந்த கண்களை தோண்டி தோண்டி எடுக்கிறோம். எடுத்துட்டு சின்ன சின்ன வெட்டி போட்டு காட்டுறோம். உங்களுக்கு இப்போ பழங்களை சின்ன சின்ன வெட்டிட்டோம். அதே மாதிரி இஞ்சியும் வெட்டி தேசிக்காயும் வெட்டிட்டு வச்சு வந்துட்டோம். வாங்கோ அரைக்கிறத பார்ப்போம். அதில் ஏதாவது கொஞ்சம் விடுபட்டு இருந்தாலும் வடித்து போட்டு தான் எடுப்போம். அப்போ அது போயிடும். இதுக்குள்ள நாங்கள் இஞ்சி, இதுக்கு இந்த பழத்துக்கு அளவான இஞ்சி போட போகிறோம். தேசிக்காயும் புளிஞ்சு விட போகிறோம். இப்போ தேசிக்காயும் புளிஞ்சு விட போகிறோம். இதுக்குள்ள இன்னும் பழம் போடலாம். கொஞ்சம் போட போகிறேன். இப்போ இதுக்குள்ள 4 கரண்டி சீனி போட போகிறேன். இது சீனி உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி 4 கரண்டி காணும். காலாட்டி இப்போ நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சம் உப்பும் போட போகிறேன். இது ஐஸ் தண்ணி. இதை முதல் விட்டு அரைச்சி போட்டு பேருந்து மிச்ச தண்ணியையும் விடுவோம். இது பழம் மட்டத்துக்கு விடுவோம். முதல் அரைச்சி போட்டு பேருந்து தண்ணி சேர்ப்போம். அரைச்சி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் இதை திறப்போம். தண்ணி சரியான கட்டியாக இருந்தபடியாக கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் இப்போ இதை வடிப்போம். இப்பயும் கட்டியாக தான் இருக்குது. நாங்கள் கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஐஸ் தண்ணியை கொஞ்சம் கிளவுங்கோ. இது இந்த கருப்பாக வர்றது அந்த கண்கள் சிலது கலட்டுப்படையில் கருப்பாக தெரியுது. இப்படியே எல்லாத்தையும் வலிச்சு எடுப்போம். வாங்கோ. இப்போ இதை வடித்து எல்லாம் கொண்டுட்டோம். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். உங்களுக்கு அவைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். மாம்பழம், வாழைப்பழம், பப்பாப்பழம், பால், கொஞ்சம் உப்பு தேவை, சீனி, கஸ்டர்ட் பவுடர் இவ்வளோ தான் இது தேவை. இப்போ பரவலாக எல்லா பழமும் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அவன் இந்த பழங்களை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். வாங்கும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எடுக்கக்கூடிய பழங்களை தான் வச்சு செய்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய பழங்களையும் இதோடு சேர்க்கலாம். இது இப்போ நாங்கள் இந்த பழங்களையெல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்ட போகிறோம். வெட்டி போட்டு பாலை காய்ச்ச போகிறோம். வாங்கோ. பால் காய்ச்சி எப்படி கஷ்டம் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பாலை காய்ச்ச போகிறோம். வாங்கோ. இது 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பால் இதை நாங்கள் கொதிக்க வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு 2 கரண்டி கஸ்டர்ட் பவுடர் போடும். இதுக்குள்ள நாங்கள் 2.5 கரண்டி போடலாம். 1 லிட்டருக்கு 2.5 கரண்டி போடுவோம். போட்டுட்டு இன்னும் இது கொதிக்கல பால். இது மெல்லிய சூட்டோடு இதை விட்டு கரைக்க போகிறேன். இது தான் வச்சது. மெல்லிய சூடாக இருக்கல கரைக்கும். கட்டியாக கனக சூடுன்னு சொன்னால் கட்டியாக போயிடும். இதை கரைச்சி வைப்போம்.
பால் நல்லா கொதித்து கொண்டு வந்த அப்புறம் இதை நாங்கள் விட்டு கரைப்போம். இதில் ஒரு கட்டியும் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பால் விட்டு தண்ணியாக்கி வைப்போம். இப்போ நாங்கள் இதை கரைச்சி வச்சுட்டோம். இனி பால் கொதிக்க தூக்குது. பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், பொங்கி வரட்டும். இப்போ இந்த பாலுக்கு ஏற்ற சீனியை நாங்கள் போடுவோம். இதில் 6-7 கரண்டி போடலாம். இன்னைக்கு 2 வேளை பாலுக்கு நல்லா கொதிச்சுட்டு பால் காணும். இப்போ நல்லா அடுப்பை குறைச்சி போட்டு நல்லா குறைங்க அடுப்பை. இந்த கஸ்டர்டை அதுக்குள்ளே விட போகிறோம். ஒரு கொதிக்க அப்படியே ஊற்றி விட போகிறோம். கொதிச்சுட்டு இதை அப்படியே நிப்பாட்டி போட்டு நல்லா பரவலான ஒரு சட்டியில் விடுங்கோ. விட்டுட்டு நல்லா ஆறணும். ஆறின பிறகு இது ஐஸ் பட்டியில் அப்படியே வையுங்கோ. எல்லாத்தையும் பட்டமாக வெட்டி நடுவான வெட்டி எடுக்க போகிறோம். இதையும் வெட்டி கழிச்சு போட்டு வேந்து எல்லாத்தையும் சின்ன வெட்ட போகிறோம். இப்படி எடுங்கோ. இனி இதை சின்ன துண்டா எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். இப்போ அன்னாசிப்பழம் வெட்டி முடிஞ்சுது. பப்பாப்பழம் வெட்ட போகிறோம். இதையும் நடுவால வெட்டி கொட்டியது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதையும் நாங்கள் சின்ன வெட்ட போகிறோம். இதையும் வெட்ட போகிறோம் சின்ன இதையும். நாங்கள் 2 பழம் வெட்டி போட்டோம். அன்னாசி பழமும் பப்பாசி பழமும். இனி வாழைப்பழம் வெட்ட போகிறோம். அதையும் வெட்டி போட போகிறோம். இப்போ நாங்கள் வாழைப்பழங்களை வெட்டி போட போகிறோம். எல்லா வாழைப்பழமும் வெட்டி முடிஞ்சோடனே நாங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் தேசி பொடி புளிஞ்சு விட போகிறோம். இந்த வாழைப்பழம் கொஞ்சம் கறக்கிறது, அதுக்காக உடனே அந்த வாழைப்பழத்துக்கு மேலால் கொஞ்சம் பழம் தேசி புளி விட போகிறோம். இப்போ நாங்கள் இந்த வாழைப்பழமும் போட்டுட்டோம். இப்போ இதுக்குள்ள 3 பழம் வந்துட்டுது. அன்னாசி பழம், பப்பாப்பழம், வாழைப்பழம். இப்போ நாங்கள் இந்த வாழைப்பழத்துக்கு மேலால் அப்படியே தேசி புளியை புளிஞ்சு விட போகிறோம். பரவலாக கொஞ்சம் வாழைப்பழம் நாங்கள் மற்ற பழங்கள் வெட்டுறதுக்கு இடையில கறக்க பார்க்கும். அதுக்கிடையில் நாங்கள் இதை இந்த ஃப்ரூட் சாலத்துக்கு விட வேண்டிய புளியத்தான் நாங்கள் வாழைப்பழத்தோடு போடுறோம். பேருந்து எல்லாம் கலக்க சரியாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு தேசி புளி விடலாம். வடிவாக விட்டாச்சு. இனி இந்த பழம் கறக்காது. இதோடு நாங்கள் ஒரு சொட்டு உப்பையும் போட போகிறோம். உப்பும் கொஞ்சம் இனிப்புக்கு பதில் ஒரு சொட்டு கொஞ்சம் உப்பு பரவலாக தூவ போகிறோம். மாம்பழத்தை வெட்ட போகிறோம். இப்படியே பழங்கள் எல்லாத்தையும் வெட்டுவோம். நாங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டுட்டு பேருந்து பெரிய இது கோப்பைக்குள்ள போடுவோம். போட்டு விடாதோ? இப்போ நாங்கள் தனித்தனியாக வெட்டின எல்லா பழத்தையும் நல்லா கலந்துட்டோம். இப்போ கஸ்டர்டையும் காய்ச்சி அதையும் நல்லா ஆற விட்டுட்டோம். இப்போ இதையும் ஒரு சட்டிக்குள்ள வச்சு ஐஸ் பட்டிக்குள்ள வையுங்கோ. இதையும் ஐஸ் பட்டிக்குள்ள வையுங்கோ. இது நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ வெளியில் எடுக்கலாம். இதையும் குளிர விட்டுட்டு பேந்து 2ஐயும் கலந்து பரிமாறணும். இப்போ 6 மணி நேரத்துக்கு முதல் நாங்கள் இந்த கஸ்டர்டையும் கரைச்சி பழங்களையும் ஐஸ் பட்டிக்குள்ள வச்சுருந்தோம். நாங்கள் எல்லாம் நல்லா குளிருது. இதுக்கும் கட்டியாக வந்திருக்கு. இன்னும் கூட நேரம் வச்சுங்கன்னா இன்னும் கட்டியாக வரும்.
இதை நாங்கள் கலந்துட்டு திரும்பவும் ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சோம்னா கப்புகளுக்குள்ள விட்டுட்டு கலந்து பார்ப்போம். எல்லாத்தையும் உங்களுக்கு அளவானதாக ஊற்றி போட்டு மிச்சத்தை வைக்கலாம். இது உங்களோட அளவுக்கு ஏற்ற அந்த பால் காய்ச்சிக்கில் சீனியெல்லாம் போடுங்கோ. நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சீனியோட பழங்களும் இனிப்புன்றபடியாக கொஞ்சம் சீனியை குறைச்சி நாங்கள் இது கொஞ்சம் கிடக்கு. நான் இதையும் ஊற்றி விட போகிறேன். இவ்வளோத்துக்கு உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் விடுங்கோ. இப்போ நாங்கள் இதை கப்பு எல்லாம் ஊற்றி போட்டு திரும்ப கொண்டே ஐஸ் பெட்டிக்குள்ள வைப்போம். வச்சா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாயும் நல்லாயும் இருக்கும். இந்த ஆக்களுக்கு கொடுக்கல எடுத்து கொடுப்போம். இதை கொண்டு ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சுட்டு குடிக்கலாம். இப்போ இந்த பதத்துலேயே நீங்கள் குளிர்ந்தோண்டு தான் இருக்குது. இந்த பதத்துலேயே நீங்கள் இதை குடிக்கலாம். ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சும் குடிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்படியே வரும். இந்த கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் அதான் 2.5 கரண்டி போட்டுனான். கொஞ்சம் இது குறைஞ்சுதாண்டா அந்த திக்னஸ் உங்களுக்கு வரையில்லைன்னு சொன்னால், கட்டியாக வரையில்லைன்னு சொன்னால் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர்ன்ற அளவாக கூட்டுங்கோ. ஐஸ்கிரீம் வச்சும் பரிமாறலாம். இதே மாதிரி நீங்கள் செய்து வேறுங்கோ. இப்படியே வரும். பால், சீனி, இது சர்பத் செய்கிறதுக்கு தேவையான எசன்ஸ் வகைகள். இது சிவப்பு கலர், கசகசா, ஜெலட்டின். வாங்கோ அப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கு எங்கட பக்கத்து கோயிலில் திருவிழா நடக்குது. கொஞ்சம் சத்தமாக இருக்கும். சமாளித்து கேளுங்கோ. பாலை கொதிக்க வைக்க போகிறோம். வடியுங்கோ. பாலை கொதிக்க வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த கசகசா ஒரு கரண்டி இருக்கும். அதை போட்டோக்கா கழுவி போட்டு வடிவா இது பச்சையாக சாப்பிட்றோம். இது கசகசா இல்லை. இது யாழ்ப்பாணத்தில் கசகசான்னு தான் தருணம். இது கசகசா பப்பி சீட்ஸ். இது சப்ஜா விதின்ற ஒரு துளசி மரத்துண்ட விதை. இதான நாங்கள் கசகசான்னு கேட்டால் இதை தான் தருகணும். இப்போ நாங்கள் இதை பூரா போட போகிறோம். தண்ணியை ஊற்றி விடுங்கோ. ஊறட்டும். இது கசகசா இல்லை. இது ஒரு துளசின்ற விதை. பக்கத்தில் வச்சோம். அது ஊறட்டும். இப்போ நாங்கள் இந்த ஜெலியையும் கரைச்சி வைப்போம். இது ஒரு மேசக்கரண்டி ஜெலட்டின். இது நீங்கள் அளவுகள் உங்களுக்கு கூட வேணுமெண்டா கூட போடுங்கோ. இப்போ நாங்கள் இதுக்குள்ள பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஊற விடுவோம். நல்லா பால் சுண்டிட்டு நல்லா வச்சிட்டு நல்லா கட்டி நல்ல பால்ன்றபடியாக நல்லா கட்டி பால் அப்படியே இதை இறக்குவோம். இப்படியே இறக்கி வச்சுட்டு நாங்கள் சீனி பானி காய்ச்சுவோம். பால் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நாங்கள் 1 லிட்டர் அந்த வழியாக 4-5 கரண்டி போடுவோம். எங்களுக்கு இந்த 1 லிட்டர் பாலுக்கு நாங்கள் போடுற சீனி 4-5 போடுங்கோ. காணாடி சீனியை கலக்கலாம். இது சிறப்பு மாதிரி காய்ச்சி வைக்க போகிறோம். சீனி நல்லா கொதித்து பாகு மாதிரி வருது. கிட்டத்தட்ட நாங்கள் வைக்கிறதா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு தேசி புளி விடணும். இது உடனே இதுன்றபடியாக நாங்கள் செய்யும். இது சிவப்பு கலர் சர்பத்தண்டா இது கலர். நாங்கள் கலர் விடாமல் இதுன்றது பிள்ளைகள் சர்பத்துக்கு மட்டும் கற்றுவாங்க வெள்ளியாக கொடுத்தா. இதையும் நாங்கள் இறக்கி வைப்போம்.
வரைக்கும் வச்சுட்டு இதில் 1 கப் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியோட இதை வைக்கிறேன்னு கொதிக்கிறதுக்கு. நாங்கள் ஜெலி கரைக்கிறதுக்கு வச்ச தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை ஜெலியை கரைச்சி வச்ச ஜெலியை போட போகிறோம். 1 கப் 1 மேசக்கரண்டி ஜெலட்டீனுக்கு 1 கப் தண்ணி வையுங்கோ. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் சீனி போடுவோம். இதுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு விருப்பமான கலர்களில் ஊற்றி வைப்போம். சின்ன சின்ன கோப்பி இதுக்குள்ள நல்லா ஒரு கப்பம் கட்டும். இது ஜெலட்டினெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இனி நாங்கள் சின்ன சின்ன கப்புகளில் ஊற்றி விரும்பின ஒவ்வொரு கலர் போடுவோம். இதையும் அது பண்ணி பாட்டுவோம். நாங்கள் கரைச்ச ஜெலிகளை 2 கலர் 3 நிறமாக போட்டு வையுங்க உங்களை விருப்பமான இதில். இப்போ ஐஸ் கட்டி கசகசா ஊறிட்டு இதை நாங்கள் காய்ச்சின சிரப் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒருக்கா மிக்சியில் ஒரு சுத்த போகிறோம். இதற்காக நல்லா அடித்து கொண்டு வருவோம். இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பனானா எசன்ஸ் விடுங்கோ. இதை செய்து போட்டு நீங்கள் பாருங்கோ. இதில் ருசியையும் வித்தியாசத்தையும் கொஞ்சம் கணக்க விடாதீங்க, பார்த்து பார்த்து விடுங்கோ. இதை இன்னொரு கட்சி கொண்டு ஓடியாரன். இப்போ இதை அடித்து கொண்டு வந்துட்டோம். பாருங்கோ. இதுக்குள்ள ஜெலி வெளியில் வராது. சின்னால் எனக்கு இந்த கப்புக்கெல்லாம் வேணுமென்று கேட்குறா. இப்போ இதுக்குள்ள நாங்கள் இதை கொஞ்சம் ஆறுதலாக கத்தியால் மெல்லிசாக கீறுனீங்கன்னா சின்ன சின்னதாக வரும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் சப்ஜாவிதை போடுவோம். இது நாங்கள் நல்ல வடிவாக கழுவி நல்ல எண்ணெயில் ஊற வச்சுறாங்க. அப்படியே இப்படியே போடுங்கோ. நாங்கள் செய்து வச்ச ஜெல்லியல் இது இருக்கா அடியில் எடுத்து வடிவாக கலந்து விடுவோம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேறு உங்களுக்கு நல்ல நிறைய ஐஸும் போட்டு எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் வடிவாயும் இருக்கும். உங்களுக்கு